ஏய், லோகே இது எங்க வீட்டு சொம்பு. அதுக்கேண்டா இப்படி கத்து? அதுக்கு கத்துல அப்படி கத்துனா தான் வந்துடும். எங்க 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 ஐயோ இது இல்லப்பா, தம்பி வந்துருச்சு. சீக்கிரம் சுடுடி எரியுது அப்படின்னீங்க. சீக்கிரம் துடிடி எரியுது. அடுத்து 2 கொத்து பரோட்டா அப்படின்னு அவரு. கொத்த பரோட்டாவா? அவங்க போடும்போது நம்ம போட்டுடணும். ஒரு நெகட்டிவா வில்லன் ரோல் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், அதை ஏற்று நடிப்பீங்களா? ஏய், என்ன நீ சுடவா செய்ய இல்லை என்னை சுட்டுக்கினே இருக்கிறியா? இந்த மாதிரிலாம் பண்ணினே இருந்தா நான் ஒன்றும் சுட்டுட்டு இறங்கிடுவேன். சந்தானம் ஒரு டைலாக் எடுக்கும்போது ஒரு மாதிரி கீச்சாங்க ஒரு மாதிரி எடுப்பேன். என்னடா நான் சொல்றதே கேட்க மாட்டேன். இந்த வாய்ஸ் அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட். ஒன்றரை காதலி ஒன்றரை மனைவியாகலாம். பச்சே ஒன்றரை மனைவி என்ற காதலியாக முடியாது. சீக்கிரம் சுடிடி எரியுது. நான் இவ்வளோ நேரம் இருந்தேனே, எனக்கு 400 ரூபா கொடுங்க. வணக்கம் மாலை முரசு நேயர்களே. இந்த வாரம் ஸ்டார் டாக்ஸ் நிகழ்ச்சியில் வந்து ஒரு நகைச்சுவை நடிகரை வந்து இன்டர்வியூ பண்ண போகிறோம். வணக்கம் லொல்லு சபா மனோகர் அவர்களே, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம், தார் டாக்ஸ்லேருந்து வந்துக்கிறேன். நல்லா தான் இருக்கேன். நீங்கள் எந்த தார் டாக்ஸ் சொல்கிறீங்க? மாலை முரசு வைப்பில் ஸ்டார் டாக்ஸ்னு ஒன்று பண்ணியிருக்கிறோம். அந்த தார் டாக்ஸ்னு ஒன்று பண்ணிக்கிறீங்களா? சரி, எப்படி இருக்கிறீங்க? இப்படி தான் இருக்கிறேன். இல்லைங்க, வாழ்க்கைலாம் எப்படி போகுது அப்படின்றத கேட்குறது. வாழ்க்கையா நீங்கள் கேட்குறது எதில் போகிறீங்கன்னு கேட்டாக்கா, நான் காரில் போகிறேன், பஸ்ஸில் போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி சொல்கிறீங்கல்ல, தெளிவாக சொன்னதானே நம்ம தெளிவாக சொல்ல முடியும். கரெக்ட். தெளிவில்லைன்னு சொன்னாக்கா அப்புறம் நம்ம இப்படி தான் சொல்ல முடியும். கரெக்ட் தான். சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேமஸ் ஆனது வந்து இந்த லொல்லு சபாவில் தான். லொல்லு சபாவில் வந்து எப்படி உங்களுக்கு வாய்ப்பு வந்துச்சு ஃபஸ்ட்டு? இது என்ன வாய்ப்பு வேண்டியது? நம்ம வாய்ப்பு கேட்க வேண்டியது இல்லை. அவங்களே வந்தாங்க, நம்ம வந்து இந்த படத்தை பற்றி உல்ட்டா பண்ணுறோம், நீங்கள் இந்த ரோல் பண்ணுங்க. சரி. யார் மூலியமா அது வந்துச்சு? எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே கும்பல் தான். நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துன்னு ஒன்றா நடத்தணும். சரி, ஓகே. லொல்லு சபாவில் வந்து நீங்கள் பண்ண காமெடிலாம் பயங்கர அல்டிமேட்டாக இருக்கும். அதில் ரொம்ப ஹைலைட்டாக சொல்லணும்னா சந்தானம் சார் கூட வரதுல வந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சந்தானம் சாரையும் எவ்வளோ பிடிக்குதோ அதே அளவுக்கு உங்களையும் ரொம்ப பிடிக்கும். அதில் பர்டிகுலராக சொல்லணும்னா இந்த கபடி ஒரு இதில் பண்ணியிருப்பீங்க, ஓட்டிரி நிறையா ரைடுக்கு போக சொன்னால் நான் ஆப்போசிட் டீமுக்கு போகாமல் உங்கள் டீம்கிட்டே ரைடு போடுவீங்க. காமெடின்றது நாங்கள் உல்ட்டா தானேங்க, அதை அப்படியே மாற்றி அடிக்க வேண்டியது தான். அவர் ரைடு போனாக்கா நீ எந்த ரைடு போக சொல்கிற? ரைடை பார்க்க சொல்றியா? பார்த்துட்டு வந்துடுறோம் போய் அப்படின்னு. அந்த மாதிரி ஏடா கூடமாக பேசின்னு இருப்போம். மனப்படம்லாம் பண்ணிட்டுலாம் எதுவுமே பண்ண மாட்டீங்களா நீங்கள்? பண்ணுவோம். சிலது ஒப்புதல் பேரில் அவங்க எழுதி வைப்பாங்க, மீதியை நாங்கள் போட்டுக்கிட்டு வர்றது தான். அவங்க என்ன போட்டாலும் நீங்கள் ஏதாவது போட்டுப்பீங்க. இப்போ நீங்கள் பேசினு வந்தீங்கல்ல ரைடு அப்படின்ட்டு, ஆமாம், அதே மாதிரி தான் நாங்களும் அப்படி கொஞ்சம் பேசுவோம், நீங்கள் கொஞ்சம் பேசுவீங்க, அப்படியே கொஞ்சம் ஒப்பேறினா போவோம். பாருங்கள், இப்போ நம்ம நீங்கள் பேச நான் பேசுவேன். அந்த ரைடு போகிறத தாண்டி லேடி கெட்டப்லாம் போட்டு நடிச்சிருப்பீங்க. இந்த திமிரு படத்தோட ஸ்பூஃப் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். நார்மலாக டிவியில் வர காமெடியை விட அங்கே இன்சிடெண்ட்டாக நடக்கும்ல, அது அங்கே இன்சிடென்ட் அவங்க இது பண்ணுவாங்க, நாங்கள் போய் அடிப்பேன். டேய், நீ தாண்டா என் வாழ்க்கையில் நான் சாவர வரணும் புருஷன், இது உன்னை தவிர எனக்கு வேறு யாரும் கிடையாதா அப்படின்வாங்க. அப்போ நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணின்னு வரோம். கிரிக்கெட் விளையாடுவீங்க. கிரிக்கெட் விளையாட சொல்ல எப்பா நான் போகிறேன் இருப்பா அப்படின்னு சொன்னோம். சந்தானம் உன்னோட பால் எடுக்கலடா அப்படின்னு சொல்லுவார். நீ ஏன் போகிற? நான் போகிறேன் இருன்னுவேன். நான் போகிறேன் இருந்தா நீ போய் என்ன பண்ண போகிற? ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, இருக்குது தான் பண்ணிட்டு வர உக்காரு அப்படின்னா. இந்த மாதிரி அதே டைலாக் இப்படி தான் போவோம் இல்லைங்களா? சரியான மெமரிஸில் அது. ஆமாம். இப்போது லொல்லு சபா மனோகரை தாண்டி நிறைய பேர் இருக்காங்க. சாமிநாதன், அப்புறம் ஈஸ்டர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்களா? அவங்களெல்லாம் நீங்கள் இப்போ பேசுகிறீங்களா அவங்கக்கிட்டலாம்? எல்லாருக்கிட்டையும் பேசுகிறேன். எல்லோரும் சுற்றி வந்துன்னுக்கிறாங்க. அங்கே எங்ககிட்டயே ஒன்றும் இல்லையே, அப்புறம் நீ சுற்றின்னு வந்து என்ன இருக்குது? சந்தானம் சார் தான் அந்த லொல்லு சபாவுக்கே பயங்கர ஹீரோ மாதிரினா, ஹீரோயினி நீங்கள் தான், ஹீரோயினியும் நீங்கள் தான், காமெடியும் நீங்கள் தான். மோஸ்ட்டாக அதில் நீங்கள் 2 பேர் தான் பயங்கர ஒரு காம்போவாக இருந்துச்சு. அது சினிமாவுக்கும் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ உங்கள் காம்போ சந்தானம் சார் பற்றி சொல்லுங்கள். என்னுடைய காம்போ சந்தானத்தை பற்றி சொல்லணுன்னா, சந்தானம் ஒரு டைலாக் எடுக்கும்போது ஒரு மாதிரி கீச்சாங்க ஒரு மாதிரி எடுப்பார். டே, என்னடா நான் சொல்கிறதே கேட்க மாட்டேன்.
இந்த இந்த வாய்ஸ் அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. ம். அந்த வாய்ஸ் அவர் கீச்சா குரலாக தூக்குறாருனால அங்கே என்னவோ ஒன்று நடக்கிற மாதிரியே தெரியும். ஆ. ஆனால் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை, காமெடி தான் அது. ஆ. பட் அதில் அந்த மாதிரி தெரியும் நமக்கு. அதுவே பெரிய ப்ளஸ்ஸாக தெரியும். அதுலயே கூட அவர் மாடுலேஷன் வந்து ஓ அப்படின்ற மாதிரி இருப்பாரு. அதான். நீங்க என்னன்னா என்னது அப்படின்னு ஒரு டைலாக்கு 1 மணி நேரம் எடுப்பீங்க. ஏய் அப்படின்னும் போது நான் ஏன்டா அதுக்கு ஏன்னு அப்படி இழுத்துன்னு போகிறேன். ஏய் அப்படின்னு அப்படி அவ்வளோதானே. ஓகே. A1ல ஒரு டைலாக் வரும், அது செம்மையா இருக்கும். இது சொம்பு டைலாக்கா? ஆ, லோகே இது எங்க வீட்டு சொம்பு. அதுக்கேண்டா இப்படி கத்துற? அதுக்கு கத்துல அப்படி கத்துனா தான் வந்துடும். எங்க 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 ஐயோ இது இல்லைப்பா தம்பி வந்துருச்சு. இப்போ நீங்க சினிமாவிலேயும் வந்து சூப்பரா நடிச்சிருந்தீங்க. இதுல ரொம்ப ஹைலைட்டான காமெடினா சீக்கிரம் சுடுடி எரியுது அப்படின்னுவீங்க. அது பயங்கரமா இருக்கும். அந்த காமெடி சும்மா அந்த டைலாக் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். அது டைலாக் என்னன்னா, ஆ. இந்த அம்மா கத்திக்கினே பேசிக்கினே சுட்டு இது பண்ணிக்கிடுவோம். ஆ. பேசிக்கினே தோசை மாவு ஊற்றும் போது நான் என்ன பண்ணேன், டைமிங் நேரம் ஆகுது அப்படின்னு நான் ஊட அனுப்புது. சீக்கிரம் சுடுடி எரியுது. அடுத்து 2 கொத்து பரோட்டா அப்படின்னு அவரு. கொத்த பரோட்டாவா? அவங்க போடும்போது நம்ம போட்டுடணும். அதெல்லாம் டைமிங் தானா இல்ல நீங்க ப்ரிப்பேர்டா எழுதி வச்சு ஏதாவது பண்ணுவீங்களா? இல்லை அதெல்லாம் டைமிங்கில் நம்ம அடிக்கிறது தான். எல்லாமே டைலாக் எழுதி வைப்பாங்களா? அலெக்ஸ் பாண்டியன் ஒரு படம் இருக்குது. அதுலயும் உங்களோட காமெடி பயங்கரமா இருக்கும். அந்த மாட்டுக்காரரா வருவீங்கன்னு நினைக்கிறீங்க. அது எல்லா காமெடியும் 400 ரூபாய் கொடுங்க, டேய் என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் இவ்வளோ நேரம் இருந்தேனே, எனக்கு 400 ரூபா கொடுங்க. 400 ரூபாய். மலைன்னு நினைக்கிறேன். அதுல வந்து இவரு தெரியல, ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்காக வந்தாரு, இங்கே ஸ்டே பண்ணிட்டாரு. ஏன்பா இவரை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாதா? ஆமாம், இவர் பெரிய ராஜீவ்காந்தி பரம்பரை, இவருக்கு போய் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னாரு. அதில் வரும், அப்படி ப்ளோவாக வரும். அதில் நீங்கள் ஒரு லவ் பண்ணுற ஒரு செக்மெண்ட் வரும். அதில் கூட என்ற காதலி காதலி உன்ற மனைவியாகலாம், பச்சே உன்ற மனைவி என்ற காதலியாக முடியாது. நீங்கள் ஏன் இப்போ அந்த மாதிரி நிறைய தொடர்ந்து பண்ணலை? தொடர்ந்து பண்ணலன்னா தொடர்ந்து வாய்ப்புகள் வந்து இந்த இப்போ நீங்கள் கொடுத்தீங்க, என்னப்பா அந்த டைலாக் பேசு, என்ற காதலியை உன்ற மனைவி ஆகலாம், பச்சே உன்ற மனைவி என்ற காதலியாக. அது சந்தானம் படத்திலே வந்து பிஸ்கோத்துன்னு ஒரு படம் இருக்குது. அதில் வந்து இவர் மொட்டராஜன் சொல்லுவார், காலை கையர்கள் கொடூரமானவர்கள், கிழவி முதல் குமரி வரை விடுவார்கள் அப்படின்னு. நீங்க கேட்பீங்க, அப்படியா? ஏன் உண்மையாகவா? ஏன் உண்மைன்னா அவங்க டிவியில் செத்துக்கலான்னு பார்க்குறியா? இதெல்லாம் லைவாவே எப்படிங்க இப்படிலாம் யோசிக்கிறீங்க? சந்தானம் சார் கிரேட்டு. நீங்க அவர் கூட சேரும்போது இன்னும் கிரேட்டா அமையுது. இன்னைக்கு அந்த வீடியோ நான் ராயபுரத்தில் கட்டினேன், அதுக்கெல்லாம் சந்தானம் சார் தான் காரணம். இல்லை அது இது எல்லாம் ஒட்டுமொத்த டீமோடைய ஒர்க்கு தான். ஒரு சிலரால் சினிமாவை மட்டுமே கண்டினியூவாக பண்ண முடியாது, வேற ஏதாவது வேலை பார்த்தா. ஆனால் நீங்கள் பேங்க் எம்ப்ளாயாக இருந்து சினிமாலையும் ஒரு ஒரு வளர்ந்த ஒரு நடிகராக. பேங்க் எம்ப்ளாய் ஆகும்போது சினிமாவில் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஷூட்டிங் வைப்பாங்க. அப்போ நான் பேங்க்கில் வேலை பார்த்ததுனால கூட ஆள் வைக்கலாம், ஒரு ஆளை வச்சு வேலை வாங்கலாம் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது ஒரு ஆள் நான் டெம்பரரி ஸ்டாஃபு பேங்க்கில் எடுத்து வச்சுருந்தாங்க பர்மனெண்ட்டாக. அப்போது அந்த டைமில் இருக்கும்போது அதை நான் யூஸ் பண்ணிக்கினேன். அப்படியே நீங்கள் வந்து நிறைய படத்தில் நடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து நிறைய இழந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் கிட்ட இழந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கதையை பற்றி சொல்லுங்கள். அதை ஒரு படம் வாய்ப்புகள் கேட்டு பையனை சான்ஸுக்கு கேட்டேன், ஹீரோவாக நடிக்க வைக்கிறதுக்கு. ஹீரோவாக நடிக்க கொடுக்குறேன்னாரு. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அப்படியே ஆட்டிய விட்டாரு. அதாவது பணத்தை வாங்கினாக்கா பணத்தை கொடுக்கறதுக்கு ஏதாவது ஓரளவுக்கு வழி பண்ணல. ஆமாம், அந்த எண்ணம் ரவ கூட இல்லை அவன் உடம்புல. இப்போ வரைக்குமே அந்த காசு வரல, இப்போவும் வரல. அவன் மனசில் அது கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்தால் தானே கொடுக்கணுன்னு எண்ணம் வரும். அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்டுங்க என்கிட்ட இருந்துன்னு இருந்தாங்க, அவங்களும் கேட்டாங்க, என்கிட்ட கொஞ்சம் காசு கொடு, பொண்ணு கல்யாணம் இருக்கு, நான் கொடுத்துட்றேன், ஒரு வீடு ஒன்று இருக்குது, அதை நான் வச்சு கொடுத்துட்றேன், ஸ்டாம்ப் பீஸாக கொடுன்னு நான் போனேன். சரின்னு கொடுத்தேன் நண்பர். சரி கொடுத்ததுக்கு அவர் அது இதுவெல்லாம் கொடுக்குற காசு என்ன பண்ண முடியும்?
அவர் ஃப்ரெண்டு தான். அவர் ஃப்ரெண்டு இருந்தாலும் நான் கம்முன்னுக்கிறேன். எப்படி நீங்க கஷ்டப்படுறீங்க. இப்போ ஓகே. இப்போ நல்லா இருக்கீங்க. ஓகே. ஆனா அந்த கஷ்டப்படுற நேரத்துல இப்படி கேட்குறாங்களே குடுக்கணுன்ற அந்த எண்ணம் எப்படி வருது உங்களுக்கு? நீங்க என்ன எம்ஜிஆர் ஃபேனா? அப்படியெல்லாம் கிடையாது. வாரி வாரி வழங்குறதுக்கு. அவங்க கேட்டாங்க, நம்ம கொடுக்கணும்னு தோணுச்சு, கொடுத்தோம். திருப்பி குடுக்கலையே, அதுக்கு நீங்க உங்களுக்கு மன வருத்தம்லாம் இல்லையா? இவரே கேட்குறாங்க ஃப்ரெண்டு, ஆ. ஏன் உனக்கு நீ காசு கொடுத்திய, காசு வாங்க தானே, வா நான் வரேன் வாங்க கூட எல்லாம் சொல்கிறாங்க தவிர அவ்வளோதான். ம். ஆளே வர்றது கிடையாது. ஃபோன் பண்ணாலும் ஃபோனும் வர்றது இல்லை. ம். ம். நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? புரியுது. ஆனா நமக்கு இந்த மாதிரி கெடுதல் நடந்தாலும் இறைவன் நம்மளுக்கு நல்லது தான் செய்வாரு. இப்போ சூப்பரா ஒரு வீடு கட்டியிருக்கிறீங்க உங்களோட உழைப்புல. எப்படி வந்து இது சொல்லு? சொல்லுங்க, அதை பத்தி சொல்லுங்க. இந்த மாதிரி பொறுமை உள்ள மனதாபிமானம் இருக்கிறதுனால தான் எனக்கு அது கிடைச்சிது. இல்லைன்னா அது கூட கிடைக்காது. எவ்வளோ ப்ரொடியூசர், எவ்வளோ டைரக்டருங்கெல்லாம் எப்படி எப்படியோ வாழ்ந்துன்னுக்குறாங்க. ஆமா. எப்படி எப்படியோ பணத்தை செலவு பண்ணுறாங்க. நான் பெரிய ஆள் ஆகணும்னு தான் பண்ணுறாங்க. பண்ணது தான் பண்ண வந்தாங்களா, வர முடியலையே. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? பக்குவம் வேணும். ம். நம்ம கொடுத்தா அதை எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கணும். அது இல்லைன்னா அப்படியே விட்டு தான் பார்க்கணும். சார் இப்போது சந்தானம் சார் கூட வந்து லொல்லு சபா, அதுக்கப்புறம் இப்போ சினிமா, அவர் கூட திரும்பி வந்து கொஞ்ச நாளாக நீங்கள் நடிக்காமையே இருக்கிறீங்க. ஏதாவது அடுத்ததாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை என்ன? இல்லை, ரொம்ப நாங்கள் அந்த லொல்லு சபாவை எழுந்துட்டோம் நாங்கள். ஆமாம். மொத்த பேர் அதை பிரேக் அவுட் பண்ணிக்கிறாங்க. என்ன எங்கே பிரேக் ஆச்சு? யாருன்னா அந்த லைசன்ஸ் தரலையா, என்ன ஏதுன்னு தெரியல, அப்படியே பிரேக் ஆகிடுச்சு. நாங்களும் அப்படியே விட்டுட்டு ஒதுங்கிட்டோம். ஆனால் இன்றைக்கி சினிமா நகரத்தில் பெரிய லெவலில் வரலாம் எங்கள் பேர். ஆமாம், எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும், எல்லாருமே உங்களை ரசிக்கிறாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் பையன் இப்போ அவர் சினிமாக்கு ட்ரை பண்ணிருக்காரு. ஓகே, அது சூப்பர். அவருக்கு நீங்கள் ஒரு அட்வைஸாக கொடுக்கணுன்னா, இந்த சினிமாவில் நீங்கள் கற்றுக்கிட்டதுலேருந்து அவருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணுன்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க உங்கள் பையனுக்கு? நான் இந்த படத்தில் நடிச்சதுனால தாண்டா இந்த வீடை இந்த இடத்த வாங்கின அப்பா கொடுத்தாரு. அதை நான் அப்போ நம்ம இடிச்சு கட்டி ஓரளவுக்கு கொண்டு வந்தேன். இல்லைன்னா என்னால் அந்த இடத்த அடைய முடியுமா? அடைஞ்சிருக்க முடியாது. இல்லைன்னா பேங்க் வெளியே இப்படி இருந்துட்டு இருந்தாக்கா, நீ தான் இப்படி நல்லா அருமையாக போய் நீ வந்து உக்காந்துட்ட உள்ள, எப்படி உட்கார முடியும்? இந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணானாக்கா எதை நம்பி கொடுப்பாங்க? அந்த வீட்டை நம்பி தான் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த வீட்டினால உனக்கு ஒரு பங்கு இருக்குது. என் பொண்ணுக்கு கொஞ்சம் இருக்கிற மாதிரி உனக்கும் இருக்குது. சரி, உனக்கும் அது வாய்ப்புகள் வரணும்னா அதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பாக வரேன்டா உனக்கு அப்படின்னு. நார்மலாக உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் இப்போ சினிமா இல்லை, அதை தாண்டி பர்சனலாக நீங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க? நார்மலாக உங்கள் லைஃப் எப்படி இருக்கும்? நான் என்ன பண்ணேன், நம்மளுடைய லைஃப் அந்த எப்படி ஓடணும், எப்படி ஓடியாந்தோன்றதை நினச்சிக்கிட்டே அந்த திங்க் பண்ணி உக்காந்துடுவேன். யாரும் என்னை வந்து நோண்ட மாட்டாங்க. என்ன இந்த மாதிரி உட்காந்துக்கிறேன், நான் சம்பாதிச்சேன், நான் வீட்டில் பணத்தை கொடுக்குறேன், அவங்க சோறாகிறாங்க, போடுறாங்க, சாப்பிட்றேன். யாருமே இல்லைன்னு சொல்லி உங்ககிட்ட வந்து நிற்க போகிறதில்ல. கண்டிப்பாக இல்லை, என்கிட்டயே வந்து நிற்க போகிறதில்ல. அவங்க பாட்டு அவங்களால முடிஞ்ச சம்பாதிச்சுன்னு வந்து கொடுக்கட்டும். இல்லையா அவங்க பாடின அப்படின்னா கேட்டால் காசு கொடுப்பேன், வாங்கின்னு எடுத்துன்னு போ, கடைக்கு போயிட்டு வா. இப்போ வருமானத்துக்கு என்ன பண்ணுறீங்க? ஆமாம், வீடை கட்டினா ரெண்ட்டு வராது நமக்கு. அதில் ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கீங்களா? அது கரெக்டாக ஒரு கடை ஒன்று இருக்குது, ஒரு வீடு ஒன்று இருக்கு, வாடகை தர, அது போதும் எனக்கு. அதுக்கு மேலே எனக்கு சேர்க்கணும்னு என்ன இல்லை. ஒரு நெகட்டிவாக வில்லன் ரோல் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், அதை ஏற்று நடிப்பீங்களா? நிச்சயமாக இப்போவும் நடிப்பேன். சும்மா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது வில்லத்தனமான ஒரு டைலாக் ஏதாவது பேசுங்க. நீங்கள் பேசுகிற காமெடி டைலாக்கே வில்லத்தனமாக சொல்லுங்கள். ஏய், என்ன நீ சுடவா செய்ய, இல்லை என்னை சுட்டுக்கினே இருக்கிறியா? இந்த மாதிரிலாம் பண்ணின்னு இருந்தா நான் ஒன்றும் சுட்டுட்டு இறங்கிடுவேன். சீக்கிரம் சுருடி எரியுது. இந்த டைலாக் சீக்கிரம் சுருடி எரியுது. இது காமெடியா சொன்னது. நீங்க கோவமா இப்போ பயங்கர கோவத்தோட இருக்கிறீங்க, அப்ப எப்படி சொல்லுவீங்க? சீக்கிரம் சுருடி எரியுது. இப்ப ரொம்ப சோகமா வாழ்க்கை. சீக்கிரம் சுருடி எரியுது. நாளைக்கே நீங்க வில்லன், உங்களுக்கு 4 ஹீரோயினி ரேப் சீன்லாம் இருக்குதுன்னா நடிப்பீங்களா மாட்டீங்களா? நான் கண்டிப்பா நடிச்சேன். கொஞ்சம் ஹெவியான பெர்ஃபார்ம்லாம் பண்ணணும், கொஞ்சம் ஹீரோயின்லாம் தூக்கி வீசணும், அந்த மாதிரிலாம் இருக்கும், பெட் சீன்லாம் இருக்கும். அதெல்லாம் எப்படி நீங்க பண்ணுவீங்க? அழகா பண்ண வயசாயிருச்சுல, அதான் எவ்வளோ டெக்னிக்கெல்லாம் வந்துக்குது இப்போ. இப்போல்லாம் நிறைய கதை விதெல்லாம் வந்துக்குதுங்க.
டப்பு டூப்பு டூப்பு டப்புன்னெலாம் அடிச்சுக்கினுக்கலாம். ஒரு சினிமாவுக்கு வரோம்னா அந்த சினிமா வந்து ரொம்ப எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த இது ஒரு ஒரு மோட்டிவேஷன்லாம் அவங்களுக்கு சொல்கிற மாதிரி. டைரக்டர் ஒரு 1008 பிக்கில் புடுங்கல்ல வந்துன்னு பாரு, அவரை நீ ரொம்ப ரோதனைலாம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா என்ன கேரக்டர் அவர் கொடுக்குறாரோ அந்த கேரக்டரை அவர் சொல்கிறபடி கேட்டுக்கோ. கேட்டுக்கிட்டு என்ன டைலாக் சொல்கிறாரோ அந்த டைலாக்கை அப்படியே ஒப்பிச்சிடணும். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவர் டென்ஷன் ஆகாத ஆகிடுவார். அதை இல்லை நான் பண்ணுறது தான் நான் பண்ணுறது, நீ பண்ணுற பேசுறது தான் பேசுதுன்னா அவர் ஒன்று சொல்ல நீ ஒன்று சொல்ல, நீ ஒன்று நடிச்சிக்கின்னு அவர் ஒன்று சொல்லிக்கின்னு தான் அது ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் முரண்பாடாயின்னு இருக்கும். சந்தானம் சாரோட பயங்கரமான ஃபேன் நான். 8வது படிக்கும் போதுலேருந்து அவரோட வெறியன் நான். அவரை பார்த்து தான் ஏதாவது சினிமாவில் சாதிக்கணுன்ற எண்ணம் இருந்துச்சு. ரொம்ப பிடிக்கும் அவரை. அவர் கூட நீங்கள் நிறைய படம் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா? அவர் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தார். அதில் வந்து நீ தான் தேவாவா அப்படின்னு இதை நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி தப்பாக தான் சொன்னீங்களா? டைலாகை மனப்பாடம் பண்ணுறவர் மனப்பாடம் பண்ணுறதுக்கு கொடுத்துருவாங்க. சரின்னு அவர் மனப்பாடம் பண்ணி எல்லாம் ரெடி ஆகி எல்லாம் இது பண்ணுவான். அவர் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, டைலாக் கொடுக்குறது டேக் ஓகேன்னும் போது அவர் இஷ்டத்துக்கு பேசுவார். ஏன்னாக்கா அவர் ஞாபகம் மருதி கான்ஸ்டபிள் அவர்கிட்ட சொன்ன மாதிரி சொல்ல மாட்டார், மாற்றி தான் சொல்லுவார். இது வந்து அவர் வந்து அந்த கற்பனையில் அவர் அந்த நேரத்துக்கு ஏன்னா யாரை எப்படி கரெக்டாக பண்ணுமோ அப்படி பண்ணிக்கிறது. நீங்கள் வந்து நடிக்கிறதுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் ஆக்சுவலாக ரைட்டர்னு கேள்விப்பட்டேன். சந்தானம் சாரா அதுதான், அது எப்படி? எல்லாருமே ரைட்டராக தான் இருப்பாங்க. இப்போ நான் வந்து சில படத்துங்களை பார்க்கும்போது இது எப்படி கொண்டு போகிறாங்க, எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். எழுதும் போது எப்படி எழுதுகிறாங்க, பாடல் எழுதும்போது எப்படி எழுதுகிறாங்க, அந்த பாட்டை எப்படி கொண்டு போகிறாங்க, இதெல்லாம் பார்ப்போம். அது பாடும்போது எப்படி பாடுறாங்க எல்லாம் பார்த்து அந்த நாலேஜுக்கு நம்ம கொண்டு வந்துட்டு அதில் உள்ளே போகணும். உள்ளே போனால் நம்ம அதுக்கு வரலாம். நீ பாட்டு பாடுறாங்கன்னா அதை பாட்டை பாடிக்கினே இருந்துடக்கூடாது. அதை பாட்டு மைண்டில் ஏற்றிக்கணும். நம்மளும் அது மாதிரி பாடணும். அது தனியாக அந்த ஆஃப் பண்ணிட்டு ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு நம்ம பாட அப்போ தான் வரும், இல்லைன்னா வராது. சந்தானம் சாரை உங்களுக்கு எவ்வளோ ரொம்ப பிடிக்கும்? எவ்வளோ பிடிக்குன்னா என்ன எவ்வளோ பிடிக்குமா? ஐயோ எதுக்கு கவுண்டர் கொடுக்குறாரு. மெசேஜ் ஒன்று வந்துச்சான். அந்த மெசேஜை பார்த்துட்டு எப்பா யாருன்னு கேட்டு மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக இந்த டேட்டா 50% முடிஞ்சிருக்கோம்ல, அதுக்கு வந்து நீங்கள் வந்து ரிப்ளை பண்ண சொல்லிடுவீங்க. எப்படி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆக நீங்கள்? இல்லைப்பா, எனக்கு இந்த இதெல்லாம் ஃபோனெல்லாம் வந்து ஆப்ரேட் பண்ண தெரியாது. இப்போ கூட நான் இங்கே புக் பண்ணினாக்கா மிசாப்பட்ட மார்க்கெட்டுன்றத மறந்துட்டேன்னு வச்சுக்கோ. அவர் என்ன போயிருக்கீங்களா? உங்கள்கிட்ட தான் கேட்கணும். அவர் என்ன அட்ரஸ் சொன்னார், மிசாப்பேட்டை மார்க்கெட்டு. சரி, அங்கே ஒரு ஆட்டோ பிடிச்சி மிசாப்பேட்டோம். இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கிறீங்களேங்க, எங்க லவ் யூங்க, செம்மாங்க நீங்கள். இல்லை, அதை மைண்டில் எதையுமே வைக்க மாட்டேன் வெயிட்டாக வச்சு டைலாக்லாம் மறந்துடுதா? இல்லை, மன உளைச்சலுக்கு ஆளாகி நிற்க மாட்டேன். அது என்னத்துக்கு மிசாப்பேட்டை மார்க்கெட்டை ஞாபகம் பண்ணி இது பண்ணி. அதே மாதிரி லொல்லு சபா ஜீவா அண்ணன் ஒன்று சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ரோடு போட்டிருக்கிறாங்க, கீழே ரோடு போட சொல்ல உங்கள் வண்டி இருந்தது, அதை பார்க்காம இவ்வளோ அளவு வச்சு வண்டியே எடுக்க முடியாத அளவுக்கு ரோடு போட்டாங்களாம். அந்த இன்சிடென்ட் பற்றி சொல்லுங்க. சும்மா அதை காமெடி ஒர்க் அவுட், காமெடிக்கு தான் பண்ணுறதா அது? நான் கூட ரியலாகவே எப்படி ஒரு மனுஷனால எப்படி இவ்வளோ ஃபன்னாக இருக்க முடியும், நேச்சுரல் லைஃப்பில் எப்படி இருக்க முடியும், அது அவங்க ஃபன்னாக சொன்னது நான் உண்மையானே நினச்சிட்டேன். அது நான் சினிமாவில் பார்த்த ஒரு சிலர் தான் நல்லவங்க, அதில் இவரோ ஒருத்தர். இல்லை, நிறைய மேட்ருகள்லாம் மனசில் வாரி வச்சுக்க மாட்டேன். வேறு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, கொஞ்சம் லைட்டாக எனக்கும் எமோஷ்னலாக இருக்குது. இந்த மாதிரி நல்ல கேரக்டர்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப மனசில் எதுவுமே வச்சுக்காமல் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருக்கிறீங்க. லைட்டாக பொறாமையாகவும் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி தான் அது வந்து எனக்கு நான் சம்பாரித்து சேர்த்து வச்சுட்டு போதுன்ற வாழ்க்கை வாழ்ந்து அந்த மாதிரி நினைக்கணும். நினச்சா தான் நீ சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் ஆமாம், சம்பாதிக்கும் போது கூட நிறைய வந்து நான் சாப்பாடுக்கு நிறைய செலவு பண்ணுவேன், வீட்டு நல்லா பார்த்துப்பேன், ட்ரிப்லாம் போவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் அந்த டைமில் அப்படி தான் இருந்தேன். கஷ்டப்படுற காலத்தில் கூட சம்பாரிச்சுன்னு இப்போ பேங்க்குக்கு போயின்னு இப்போ கன்வென்ஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு அது எடுத்துன்னு வரோம், அப்படியே வீட்டில் அம்மாக்கிட்ட கொடுப்பேன். நீங்கள் இப்போ புதுசாக ஒருத்தர் நடிக்க வராங்கன்னு வச்சிங்களேன், லொல்லு சபா மனோகர் வந்து ஒரு புது நடிகனுக்கு இதெல்லாம் நீ இருக்கணும்ப்பா, உனக்கு சினிமாவுக்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் நீ தேவைன்னா அது என்னென்ன சொல்லுவீங்க? ஃப்ராடு பண்ணணும், அடுத்துன்னு மோசம் பண்ணணும், மாயத்து வந்தாலே தில்முள்ளு தான் வரணும், எதுவுமே ஒரிஜினாலிட்டி இருக்கக்கூடாது, கட்டணாகவும் இருக்கணும்,
நல்லவனா வாழக்கூடாது, எல்லாம் நல்ல மாதிரி ஆகணுன்னு அப்படின்னு அப்படியே உள்ள மனசுக்குள்ளே போகணும். அப்படியே அவனுக்கு பள்ளம் நோண்டிக்கின்னு இருக்கணும். சூப்பர். இப்படி இருந்தால் தான் முன்னுக்கு வர முடியும். என்ன ஒரு கருத்து. இது என்ன வரும், இல்லைன்னா வர முடியாது. நீ இல்லைன்னா நீ வாழ முடியாது, நீ அழிஞ்சிடுவ. நேர்மையாக இருந்தா. சினிமான்றது அதான். அடுத்து என்ன படம் பண்ணுறதா இருக்கீங்க? இருக்குதுங்க, படங்க பண்ணின்னு தாங்க இருக்கிறேன். ம். படம் கொடுத்துன்னு தான் இருக்காங்க, வந்துதாங்க. நல்ல பேர், அந்த பேர் நான் வர முடியாது. ஒத்திகையே இது ஒத்திகை. இல்லை, அந்த பொண்ணு பேர் ஓவியா. ஓவியா. ஆ, ஓவியா படம் டப்பிங் நின்றுட்டு இருக்குது. அப்படியா? அது நடிச்சிருக்கீங்க? ஆமாம் ஆமாம். சூப்பர் சூப்பர். 6 டைலாக் கொடுத்தாங்க, நான் 6 டைலாக் முடித்தேன். இந்த வாழ்க்கை இருக்குதுல்ல, இந்த வாழ்க்கையில் நீங்கள் இவ்வளோ வருஷம் வாழ்க்கையில் நான் இதை கற்றுக்கிட்டேன் பரத்து அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறது என்ன? அதான் நான் எல்லாம் கற்றுக்கிறதுனாக்கா எல்லாரும் என்னை ஏமாற்றிருக்காங்க. ம். ஏமாத்துறது ஒன்றே போதாதா, இதை விட என்ன வேணும் இருக்குது உனக்கு? அவங்கள எதிர்த்து போகிற என்னன்னாக்கா உங்கள்கிட்ட பணம் வேணும். ம். பணம் வேணுன்றது இல்லை, இருக்கத்தானே செலவு பண்ணிக்கணும். ம். இது தேவையா? நீ ஏன் செலவு பண்ணுற, நீ ஏன் இது பண்ணுற? கற்றுக்கணும் இல்லை, அதோட ஒழுங்காரு. ம். திருப்பி போய் அந்த வம்பு தும்புகளுக்கு இறங்காத. ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரம் பொறுமையாக வந்து எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ, நன்றி.